ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரொம்ப பெரிய கேப்புக்கு அடுத்து நம்ம ஒரு வீடியோ கிடைக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. அதாவது இந்த சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம இந்த ஏசி மெயின்டெனன்ஸ் பற்றி ஏகப்பட்ட நண்பர்களை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறையா கொஸ்டின்கள் நிறையா கேட்டிருக்காங்க. ஏசியை இந்த சம்மரில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும், அதே மாதிரி நம்ம இப்போ கார் இன்ஜின் ஆன் பண்ணதும் ஒரு நல்ல வெயிலில் வண்டி நிற்கும்போது ஏசியை நம்ம எப்படி கரெக்டாக ஆன் பண்ணி அந்த ஹீட்டை உடனே ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஏசி யூனிட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்களே அதை கண்டுபிடிக்கலாம். அந்த வழிகளையும் உங்கள் காரில் ஏசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கூலிங்கில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளால் என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்கள் ஏசியை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். அதனால் தகவல்கள் நிறையா இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏசியில் பற்றிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்ந்துடும். அதுக்கு மீறி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் பதிலளிக்க ரெடியாக இருக்கிறேன். ஓகேங்களா? வாங்க இதை பற்றி வீடியோக்குள்ளே முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் கார் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போடுறோம். அது உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க இப்போ புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு காரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்கள் கார் நல்ல ஒரு கிலோமீட்டர்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. நான் காரை பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமருக்கும் சொல்கிறது ஒன்று தான், சரியான பராமரிப்பு நீண்ட ஆயுள். இதுதான் நம்மளோட கான்செப்டேவும். நீங்கள் சரியான பராமரிப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காரில் எந்த வகையான தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கிலோமீட்டரை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இப்போ நான் இந்த சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஏசி கம்ப்ளைண்ட் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டுகளும் இப்போ புதுசாக வருது. ஏன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்போது வர வர ஹீட்டு கூடிகிட்டே போகுது. அந்த ஹீட்டு கூடுறதுனால புது கார் 2 வருஷ கார்லேயே ஏசி பிரச்சனைகள்லாம் நிறையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கார் அப்படின்றத ஏசியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. இப்போனா ஏசின்றது கூலிங் ஆகும்போது அந்த கூலிங் காயில் ஜில்னஸ் ஆகும். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி அந்த ஃப்ரீசர் ஐஸ் ஆகுது, அதே மாதிரி தான் அந்த கூலிங் காயில் ரேடியேட்டர் மாதிரி ஒரு ஜல்லடையாக தான் இருக்கும். அந்த ரேடியேட்டர் மாதிரி இருக்கிற அந்த கூலிங் காயில் நல்லா ஒரு ஐஸ் ஆகும். அந்த ஐஸை நம்மளுக்கு காற்றா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ளோயர் மோட்ரு வச்சுருப்பாங்க. அதோட பேக் சைட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் சைட்லேயோ ஏதாவது ஒரு பகுதியில் வச்சு அந்த காற்றை தள்ளி உங்களுக்கு ஃபேஸுக்கு மித்த எல்லா விண்டுகளுக்கும் போகும். அந்த மாதிரி தான் ஏசி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த காற்று வர்றதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஏசியிலேயும் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கேபின் ஃபில்டர், அதாவது ஏசி ஃபில்டர் சொல்லுவோம். இந்த ஏசி ஃபில்டர் மஸ்ட்டு எல்லா கார்லேயும் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. பழைய ஒரு சில மாடல்கள் கார்களில் மட்டும், அதாவது 2010க்கு முன்னாடி உள்ள கார்களில் மட்டும்தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ வர கார்களில் கம்பல்சரி 100% கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்துருச்சு. எதுக்குன்னா ஏசி இல்லாத கார்களே இல்லை. அதனால் ஏகப்பட்ட சைனஸ் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அந்த பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்ற காரணத்துக்காண்டி அது கட்டாயமாக அமல்படுத்திட்டாங்க. அதனால் கம்பல்சரி எல்லா கார்களையும் இந்த கேபின் ஃபில்டர்னு சொல்கிற அந்த ஏசி ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏசி ஃபில்டரை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்கவுங்க காரில் அந்த ஏசி ஃபில்டர் எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறன்ற இதை பேசிக்காவது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் அது கொண்டு போகாது. அதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது. ஒரு காரில் இன்ஜினுக்கு எப்படி ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஏசிக்கு அந்த கேபின் ஃபில்டர், அந்த ஏசி ஃபில்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கூலிங் ஆயில் எப்பயுமே ஒரு ஜில்னஸாக இருக்கும். நம்ம ஏசி ஆன் பண்ணும் போதே அந்த கூலிங் ஆயில் தண்ணி பட்டு அப்படியே ஜில்னஸாக மாறிடும். நம்ம கேபின் ஃபில்டர் சரியாக நம்ம க்ளீன் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த தூசி, அதாவது காற்றுல வர தூசியை தான் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணுது. அந்த ஃபில்ட்ரு அதை தாண்டி நம்மளுக்கு அந்த தூசி உள்ளே போகும்போது அந்த கூலிங் ஆயிலில் ஃபுல்லாக கோர் இருக்கும். அந்த கோரில் அந்த தண்ணியில் போய் ஒட்டிக்கிடும். ஒட்டும்போது அது வெளியே வராது, இந்த பக்கமும் வர முடியாது. அதனால் அந்த கூலிங் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணாக உட்கார ஆரம்பிக்கும். மண் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்று வருது பார்த்திங்களா, அந்த ஃப்ளோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரெகுலராக ஏசி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் அந்த த்ரோ மைனூட்டாக தான் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப 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 மைனூட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டான பகுதியில் ஓட்டுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். முதல்ல இருந்த அந்த ஸ்பீடு உங்களுக்கு குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் உள்ளே வேலைகள் எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த காற்று வர்றதில் ஒரு சிக்கல் நடக்கும்.
அப்படி சிக்கல் நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சரியான ஜில்னஸ் வந்து கிடைக்காது. நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, இந்த த்ரோ வந்து வரமாட்டேங்கி முன்னாடி இருக்கிற மாதிரி. ஆனால் கை பக்கத்தில் வைக்கும்போது நல்லா ஜில்னஸாக தெரியுது. ஆனால் அந்த ஃபேஸுக்கு அந்த மாதிரி காற்று ஸ்பீடாக வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கேபின் ஃபில்டரில் இருக்கிற பிரச்சனைகள் தான். அந்த கேபின் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எங்கே பார்த்தாலும் நிறையா ஒர்க்கு நடந்துருக்கு. அதனால் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து வேகமாக வந்து அடைப்பு ஏற்பதற்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறையா வந்து இந்த பிரச்சனைகள் நடக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடையாவது மினிமம் நான் சொல்கிறேன், இல்லைன்னா 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையாக வந்து இந்த கேபின் ஃபில்டர் வந்து இந்த தட்டி க்ளீன் பண்ணணும். ஒரு சில இது வந்து நெட்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து வாஷ் பண்ணுற டைப்பு. ஒரு சில இது வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ டைப் தான், பேப்பர் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேப்பர் டைப். இந்த டைப் தான் மேக்ஸிமம் நிறையா கார்களில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கார் மாடல்களுக்கும் ஒரு சில சைஸ் வந்து மாறும். பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும், கனமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த சைஸு தான் மாறும். ஆனால் வந்து எல்லா மெத்தடும் ஒன்று தான். எல்லா மெட்டீரியலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து கேபின் ஃபில்டர் இருக்கும். இதை வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணி போடலாம். அதை நான் சொல்கிறது வந்து கம்மியான கிலோமீட்டர் இல்லை. ஆனால் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கும் கம்பல்சரி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்கள் ஏசிக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் ரொம்ப வந்து நல்லது. முதல்ல வந்து கம்பெனி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு வந்து மேஜர் சர்வீஸில் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். ஏசி ஃபில்டர், கேபின் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ பொல்யூஷன் நிறையா இருக்கிறதுனால வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு வந்து நல்லா இருக்கோ இல்லையோ நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு வந்து மாற்றிடுங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் செருப்பு காலோட வந்து ஏறுவீங்க. வெளியே இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்கும். ஒட்டிட்டு வரும்போது வந்து கரெக்டாக அந்த கேபினட், அதாவது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து விழுகும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மோடு வந்து மாற்றுவாங்க. காலுக்கு வர மாதிரி வைப்பாங்க, ஃபேஸுக்கு வர மாதிரி வைப்பாங்க. அப்படின்றப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து பொல்யூஷன் வந்து உள்ளே சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். சர்க்குலேஷன் ஆகும்போது உள்ளே இருக்கிற இன்னர் சர்க்குலேஷன் மோடு ஆன் பண்ணி இருக்கும்போது அந்த காற்றை திரும்பி சர்க்குலேஷன் பண்ணி இந்த ஃபில்ட்ரு தான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணும். அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப மைனூட்டானது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கிருமிகள் வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டும். இதையும் தாண்டும் போது தான் உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு வந்து டேமேஜ் ஆகி வேறு வழி இல்லாமல் இதை தாண்டி எஸ்கேப் ஆகி போகிறது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பிளாக் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு த்ரோ வந்து குறையும். ஒரு சில கார்களை வந்து 100% வந்து ஃபிட் ஆகாது. அந்த கேப்பு இல்லாமல் ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆகலை அப்படின்னா வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து சின்ன வளைவு இருக்கும். பார்த்திங்க, இந்த மாதிரி வளைவு இருந்துச்சுன்னா இந்த வளைவு வழியாக எஸ்கேப் ஆகி ஏர் உள்ளே போகும். அது எங்கே நேராக போகும் அப்படின்னா, நான் அந்த ஏசி எவாபரேட்டர் அந்த கூலிங் காயிலுக்குள்ளே தான் வந்து போகும்போது தான் நான் சொல்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து வரும். வெறுமனே உங்களுக்கு அந்த பிளாக் மட்டும் ஏற்படாது. இந்த பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த மண் வந்து அந்த கூலிங் காயிலில் பட்டு ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கூலிங் காயிலும் கண்ணுக்கு தெரியாமல் மெல்ல 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 அரிக்க ஆரம்பிக்கும் போது கேஸ் மைனூட் லீக்கேஜ் வந்து உண்டாகும். அப்படி கேஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கூலிங் காயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சிலரவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கேஸ் வந்து கூலிங் கம்மியாக இருக்க பண்ணது டாப் அப் பண்ண போவாங்க. அந்த ஏசி கேஸ் டாப் அப் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு ஏமாற்று வேலைன்ட்டு. உண்மைதான். ஒரு லீக்கேஜ் இல்லாமல் ஒரு காரில் வந்து கண்டிப்பாக ஏசி கேஸ்ன்றது 100% குறையவே குறையாது. இது வந்து எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு கார் டயரில் வந்து 30லேருந்து 35 PSI வந்து நீங்கள் ஏர் பிடிப்பீங்க. இந்த ஏசி யூனிட்டில் வந்து மினிமம் எப்பயுமே வந்து ஒரு 100 PSI ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏசி ஆன் பண்ணாத போது, ஆஃபில் இருக்கும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெயில் கூட கூட உங்களுக்கு அந்த ப்ரெஷரும் கூடும். கிட்டத்தட்ட மினிமம் நான் சொல்கிறேன் ஒரு 200 PSIலேருந்து 350 PSI வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து கூடும். உச்சி வெயிலில் போகும்போதுனா ஒரு சில காரணம்னா 300லேருந்து 350 PSI வந்து ப்ரெஷர் வந்து போகும். அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ள பில் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த சின்ன சின்ன அரிமானங்கள் இருக்கும்போது வந்து மைனூட் லீக்கேஜ் வந்து ஆகும். அந்த லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏசி கேஸ் வந்து ஃபில்லப் பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஓகே வேறு மேஜர் ஒர்க்காக இருக்குது, அதனால் வந்து நம்ம ஏசியை மட்டும் நம்ம டாப் அப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த கட் ஆஃப் வந்து பிரச்சனையாகும். அதுதான் திரும்ப திரும்ப நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்கிறது. இந்த ஏசி கட் ஆஃப் உங்களுக்கு சரி இல்லைனாலையும் உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து அடியாயிரும். ஒரு காரில் மிட்ரேஞ்ச் கார்லேயே சொல்கிறேன், கம்ப்ரஸர் கண்டென்சர் இந்த மாதிரி மாற்றுறீங்க அப்படின்னா மினிமம் கண்டிப்பாக 30,000 வரைக்கும் காஸ்ட் ஆகும். அதாவது சின்ன ரேஞ்சு டாட்டா, மாருதி, செவர்லெட் இந்த மாதிரி மகேந்திரா கார்கள்லாம் நான் சொல்கிறேன். அதேமாதிரி ஹையர் கார்னால் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 40,000லேருந்து 60,000 வரைக்கும் செலவுகள் வந்து வைக்கும். அதனால் வந்து ஏசி அந்த லீக் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து டாப் அப் பண்ணாதீங்க. அந்த சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே வந்து அதை வந்து சரி பண்ணிடுங்க. அந்த லீக்கேஜ்ன்றது எந்த இடத்துல வரும் அப்படின்றது நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏசி யூனிட் எந்தெந்த இடத்துலலாம் ஏசி கேஸ் வந்து சர்க்குலேஷன் ஆகுதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வரும். மினிமம் வந்து ஒரு சின்ன ஓரிங் கூட போயிருக்கலாம், அந்த ரப்பர் ஓஸு போயிருக்கலாம்,
இல்ல அப்புட்னா நம்ம கேஸ் ஃபில் பண்ணும்போது அந்த நிப்பிள்ல கூட வந்து லீக்கேஜ் இருக்கலாம். அந்த நிப்பில மாத்துனா கூட ஒரு சில நேரம் வந்து சரியாயிரும். இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்கள் இருக்கு. இந்த லோ பிரஷர்ல ஒரு சில கார்கள்ல வந்து நைட் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு காலையில பார்க்கும்போது வந்து ஏசி ஒர்க் ஆகாது. திரும்பி நம்ம சரி பண்ணியிருப்போம். திரும்பி வந்து மறுநாள் வந்து லீக் ஆயிரும். இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்து அந்த நிப்பிள்ல வந்து வரும். ஏன்னா, அது மைன்யூட்டான பிரஷர் இருக்கும்போது அந்த நிப்பிள்ல ஏதாவது மைன்யூட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும், அது வழியா வந்து நிப்பிள் வந்து ரிலீஸ் ஆகி வெளிய போயிரும். அந்த நிப்பிள்ல இருக்கிற கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேப்புக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அந்த கேப்ல வந்து உள்பகுதியில வந்து ஓரிங் வந்து குடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த கிளைமேட் மாறும்போது, அந்த ஹீட்லேருந்து இந்த கூலிங் வரும்போது, ஒரு சில நேரம் வந்து மைன்யூட்டா வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த புதுசா நீங்க அந்த வால்வு மாத்தியிருந்தாலும் எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத குளோஸ் பண்றதுக்கு தான் இந்த கேப் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த கேப்ல இருக்கிற ஓரிங் வந்து அந்த எஸ்கேப் ஆகி வர கேஸ வந்து வெளிய விடாம அதே இடத்துல தடுத்து நிப்பாட்டிக்கிடும். அதனால கேப்பு இல்ல அப்புட்னா கம்பல்சரி வந்து கேப் வந்து அத வாங்கி போடுங்க. இல்ல அப்புட்னா நீங்க ஏசி ஒர்க் கொடுக்கும்போது, நீங்க ஏசி வேலை பார்த்து முடிச்சுட்டீங்க அப்புட்னாலும் கேப் இருக்கான்றத செக் பண்ணிட்டு நீங்க வந்து வண்டிய டெலிவரி எடுங்க. ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோக அந்த கேப்பு இல்லைனாலும் ஒரு சில நேரம் அதில டஸ்ட்டு போய் உட்காரும். அந்த தூசி எல்லாமே வந்து டஸ்ட்டு அந்த இடத்துல தான் போய் உட்காரும். அடுத்து நீங்க ஏசி ஒர்க்காண்டி பண்ணும்போது அந்த நிப்புல மாட்டுவோம். அந்த மாட்டும்போது அந்த உள்ள அந்த நிப்புல் மேல இருக்கிற டஸ்ட் வந்து எங்க போனா திரும்பி உள்ள போயிரும். போகும்போது அதில ஒரு சின்ன மண் இருக்கலாம், சின்ன மெட்டல் பிசிறு இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது இருக்கும்போது அந்த உங்க கம்ப்ரசர்ல தான் போய் டேமேஜ் ஆகும். கம்ப்ரசர்ல தான் அடியாகும். அதனால ஏசின்றது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கு. அந்த மைன்யூட்டான ஒர்க்குல வந்து நீங்க அப்பப்போ நீங்க பார்த்துடணும். லீக்குன்றத வந்து நீங்க அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. திரும்பியும் நான் சொல்றேன், ஏசி கேஸ் டாப் அப் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அந்த லீக்க சரி பண்ணிட்டு, நீங்க வந்து ஏசி கேஸ வந்து டாப் அப் பண்ணுங்க. பண்ணா தான் அது சரியா வரும். அதில முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஏசி கேஸ் நீங்க டாப் அப் பண்ணும்போது, அந்த கட் ஆஃப் சரியா இல்ல அப்புட்னா, அந்த கூலிங் வந்து சரியா இருக்காது. அந்த கூலிங் சரியா இல்ல அப்புட்னா, ஏசி வந்து சரியான அந்த கிளைமேட்ல வந்து ஒரு 7 டிகிரியோ இல்ல ஒரு 6 டிகிரியோ அதில வந்து கம்ப்ரசர் வந்து கட் ஆகும். திரும்பி வந்து அதுக்கடுத்து ஒரு 10 செகண்ட்ல வந்து கம்ப்ரசர் வந்து ஆன் ஆகும். இது வந்து ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கு அப்படி குடுத்துருக்காங்க அப்புட்னா, உங்களுக்கு அந்த கூலிங் காயில் ஓவரா கூலிங் ஆயிருச்சுன்னா ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். ஐஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கவும், அதுபோக வந்து கம்ப்ரசர் வந்து எந்நேரம் வந்து ரன்னிங்லயே இருக்கும். இந்த ரன்னிங்லயே இருந்தாலும் கம்ப்ரசர்ல காயில் வந்து கிளட்ச் காயில் சொல்லுவோம். இந்த காயில் வந்து அடியாறதுக்கு நெறையா வாய்ப்பு வந்து இருக்கு. அந்த கட் ஆஃப் வந்து சரியா இருக்கணும். சரியா இல்ல அப்புட்னா, அந்த கம்ப்ரசர் கன்டினியூஸா உங்களுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். ரன் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஓவர் ஹீட் ஆயி கம்ப்ரசரும் நாள்பட வந்து தேய்மானம் ஆகும். கம்ப்ரசருக்கு வந்து ஒரு கூலண்ட் ஆயில் வந்து எதுவுமே கிடையாது. அந்த கூல் பண்றதுக்கு. எது வந்து கூல் பண்ணுது அப்புட்னா, நீங்க ஏசி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ரிட்டர்ன் திரும்பி அந்த ஏசி கேஸ் வந்து கூலிங்கான காத்து வந்து உள்ள அந்த கம்ப்ரசருக்குள்ள வந்து போகும். அந்த கூலிங்கான காத்து தான் உங்க ஏசி கம்ப்ரசர வந்து கூல் பண்ணுது. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கூலிங்கில சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ரசர் ஹீட் ஆகி போயிட்டே இருக்கும். ஹீட் ஆகி போகும்போது அந்த கம்ப்ரஸரோட லைஃப் வந்து கண்டிப்பா வந்து குறைஞ்சிரும். இந்த சம்மர்ல வந்து இப்போ ஏசி கேஸ் டாப் அப் பண்ணிட்டு நீங்க ஏசிய வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அடுத்த சம்மர்ல வந்து ஏசி கம்ப்ரசர் வந்து கண்டிப்பா சீஸ் ஆயிரும். எதுக்குன்னா, அந்த கேஸ் வந்து மைன்யூட்டா லீக் ஆகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கேஸ் உள்ள போயிருச்சு அப்படின்னா, ஏசி பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். கம்மியாகும்போது கம்ப்ரசர் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது உங்களுக்கு கம்ப்ரசர் வந்து மைன்யூட்டா தேய்மானமாகி கம்ப்ரசர் வந்து டேமேஜ் ஆயிரும். அப்படி கம்ப்ரசர் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, கம்ப்ரசர் மட்டும் தயவு செஞ்சு வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து கண்டென்சரையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நெறையா கஸ்டமர் வந்து என்ட்ட வந்து கேட்டுருக்காங்க. அதே மாரி ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ரசர் மாத்துனா ஒரு சிலர் வந்து அந்த கண்டென்சர கிளீன் பண்ணி போட்டா போதும் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நெறையா பேர் கேட்டுருக்காங்க. தயவுசெய்து வந்து அப்படி பண்ணாதீங்க. கண்டென்சர் வந்து எப்படின்னா, உங்களுக்கு அந்த ரேடியேட்டர் கோட விட ரொம்ப ரொம்ப மெல்லிசா வந்து இருக்கும். அதில இந்த அலுமினிய பிசிறுன்றது வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் மாதிரி வந்து மின்னாது. எப்படின்னா வந்து கரி மாதிரி வந்து கருப்பா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். மாவு மாரி ஒரு அலுமினியத்தில அரைச்சோம் அப்புட்னா, அது வந்து ரொம்ப கரி மாரி வந்து மாறிரும். அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். இந்த பவுடர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒட்டிடும். நீங்க எவ்வளோ கெமிக்கல் போட்டு கிளீன் பண்ணாலும் எல்லா கோர் வழியாவும் அந்த கெமிக்கல் வந்து போகாது. ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து பிளாக் இருந்துச்சுன்னா, பிளாக்க வந்து கிளீன் பண்ணிட்டு வெளிய வராது. அந்த இடத்துல வந்து மாவு மாரி உள்ள ஒட்டி தான் இருக்கும் கம்பல்சரியா. நம்ம கண்டென்சர கட் பண்ணி தான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். உள்ள வந்து இருக்க தான் செய்யும். தயவுசெய்து வந்து புதுசா நீங்க கம்ப்ரசர மாத்துறீங்க அப்புட்னா, 100% வந்து கண்டென்சர புதுசு தான் போடணும். இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த லைன் எல்லாத்தையும் வந்து ஃப்ளஷ் பண்ணணும். கூலிங் ஆயில் கிட்ட வர அந்த ஓஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, கூலிங் ஆயில நல்லா ஃப்ளஷிங் ஆயில் ஊத்தி கிளீன் பண்ணி, வேக்கம் பண்ணி எடுக்கணும். இல்ல அப்புட்னா, கம்ப்ரசர் ரொம்ப அரைச்சு டேமேஜ் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா வந்து கூலிங் ஆயில் அந்த டேஷ்போர்ட ரிமூவ் பண்ணி, கூலிங் ஆயில வந்து வெளிய எடுத்து கிளீன் பண்ணணும். இல்லன்னா கூலிங் ஆயிலையும் சேர்ந்தாப்புல நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணா தான், அடுத்து நீங்க கம்ப்ரசர் புதுசா போட்டாலும், அது வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்துச்சோ, எத்தன வருஷம் லைஃப் வந்துச்சோ, அதே மாரி வந்து வரும். ஒரு வண்டியில வந்து கம்ப்ரசர் வந்து மேக்ஸிமம் டேமேஜே ஆகாது. மினிமம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 7 வருஷமாச்சும் அந்த கம்ப்ரசர் லைஃப் வந்து வரணும். அப்படி வரல அப்புட்னா வந்து நம்ம ஏசி கேஸ் அடிக்கடி டாப் அப் பண்றோம். அதே மாரி வந்து நம்ம கண்டென்சர மாத்தாம வெறும் கம்ப்ரசர மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா தான்
இந்த திரும்பியும் வந்து அந்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்து புதுசாக மாற்றின கம்ப்ரஸரை வந்து அடியாகும். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஏசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன லீக் வந்து பெரிய செலவுகள், பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதுபோக இது மட்டும் இல்லாமல் திரும்பியும் சொல்கிறேன், அந்த கேபின் ஃபில்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு க்ளீன் பண்ணி போடுங்க. ரெகுலராக உங்கள் காரை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமாக உள்ள இடத்துல நம்ம ட்ரைவ் பண்ணுறோமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து தெரியும். உங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து நல்லா தெரியும். அதனால் அந்த பொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏசி ஃபில்ட்ரு மேலே கவனம் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்கள் காரில் வந்து ஒரு கேபின் ஃபில்டரை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னர் சர்க்குலேஷன் மோடை வந்து எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்ரு சர்க்குலேஷன் மோடு வந்து தயவு செஞ்சு ஆன் பண்ணாதீங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, வெளியே இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே வரதுக்காண்டி வச்சுருப்பாங்க. எப்பயுமே அதில் ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னா, வெளியே இருக்கிற காற்று உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருக்கிற கூலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். உள்ளே நல்லா கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னர் சர்க்குலேஷன் மோடில் தான் ஆன் பண்ணி இருக்கணும். அப்படி ஆன் பண்ணியிருந்தால் தான் உள்ளே இருக்கிற காற்று திரும்பி கூலிங் ஆயில் போகும்போது வந்து எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் கூலிங் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து அந்த அவுட்டர் சர்க்குலேஷன் மோடை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அவுட்டர் சர்க்குலேஷன் மோடை வந்து எப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னா, நல்லா மொட்டை வெயிலில் நிப்பாட்டி இருக்கும், நல்ல ஹீட்டு, உள்ளே ஆளே உட்கார முடியல அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் அந்த அவுட்ரு சர்க்குலேஷன் மோட ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற 2 விண்டோ அந்த கிளாஸையும் வந்து இறக்கி வச்சுக்கணும். இறக்கி வச்சுட்டு நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த 2 நிமிஷத்தை வந்து ஏசி வந்து ஓடணும். எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஹீட்டை விட வெளியே இருக்கிற ஹீட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து நம்ம வெளியேற்றணும். வெளியேற்றுறதுக்கு அந்த மெத்தட் அப்படின்றப்போ வெளியே இருக்கிற காற்று வந்து இந்த ஏசி கூலிங்கோட உதவியோட வந்து உள்ளே இருக்கிற காற்றை வந்து வெளியேற்றிடும். இந்த பேக் சைடில் எதுக்கு கண்ணாடி திறந்து வச்சுருக்கோம்னா, உள்ளே இருக்கிற காற்றை வெளியே தள்ளுறதுக்காண்டி தான். இப்போது 2 நிமிஷம் அப்படி நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற சூடு ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து வெளியே போயிடும். அதுக்கடுத்து வந்து விண்டோவை ஏற்றிருங்க. விண்டோவை ஏற்றி முடிச்சுட்டு மறக்காமல் அந்த சர்க்குலேஷன் மோடு அவுட்ரு சர்க்குலேஷன் மோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசியில் 2ல் வைங்க. நிறையா பேர் நினைக்கிறாங்க ஒரு 4ல் வச்சா தான் நல்லா ஒரு கூலிங் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்கள் 1 இல்லை வந்து 2 அந்த 2 ப்ளோயர் ஸ்பீடில் நீங்கள் ஏசியை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூலிங் வந்து கொஞ்சம் மெல்ல வரும். ஆனால் வந்து உள்ள பக்காவான கூலிங்காக இருக்கும். 3 4 வைக்கும்போது உங்களுக்கு வேகமாக த்ரோ வந்துகிட்டே இருக்கும். அந்த கூலிங் காயில் இருக்கிற ஜில்னஸ் வந்து வேகமாக வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இதனால் வந்து கம்ப்ரஸரில் வந்து ஹை ப்ரெஷர் தான் உண்டாகும். ஹை ப்ரெஷர் உண்டாகும் போது உங்களுக்கு கம்ப்ரஸர் கொஞ்சம் சூடாகும். சூடாகும்போது அந்த கூலிங் வந்து உங்களுக்கு சில்னஸ் நல்லா வந்து வராது. அதனால் நீங்கள் இந்த நான் சொன்ன இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஏசியை வந்து 2ல் வைங்க. 2ல் வச்சிங்கனாலே உங்களுக்கு கூலிங் பையாக வந்தாலும் அதுக்கடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு ஏசி இருக்கும். அதே மாதிரி வந்து கம்ப்ரஸர் சைட்லேயும் எந்த வகையான பிரச்சனைகளும் வந்து வராது. அது போக வந்து ஒரு சில காலில் வந்து ஏசி கூலிங் நல்லாவே இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் கண்டென்சர் பகுதி, அதாவது பம்பருக்கு கிரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிரில் கேப்பில் வந்து நீங்கள் ஒரு வாட்டர் கேனில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து அப்போதைக்கு பீச்சு அடிங்க. அப்படி வந்து தண்ணி அடிக்கிறதுனால வந்து எந்த வகையான பிரச்சனைகளும் வராது. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டென்சர் இருக்கும், அதுக்கடுத்து வந்து ரேடியேட்டர் வந்து இருக்கும், அதுக்கடுத்தா வந்து ஃபேன் வந்து இருக்கும். அந்த கண்டென்சருக்கும் இந்த ரேடியேட்டருக்கும் ஒரே ஒரு ஃபேன் தான் வந்து இருக்கும். இப்போ வர காரில் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேனில் வந்து 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க. கண்டென்சருக்கு தனியாக ஒரு ஃபேன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில பழைய 7 சீட்டர் கார் இந்த மாதிரி கார்களில் மட்டும்தான், ஜீப் இந்த மாதிரி வேரியண்ட் கார்களில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த தண்ணியை பீச்சு அடிங்க. பீச்சு அடிக்கும்போது வந்து கண்டென்சர் வந்து சூடு வந்து தணியும். அந்த சூடு வேகமாக தணியும் போது வந்து ஏசி கூலிங் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாறுதல் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தான். நீங்கள் ரொம்ப மொட்டை வெயிலில் நிப்பாட்டி வச்சுட்டீங்க, வண்டி ஓவர் ஹீட்டு, சீட்டுனா ரொம்ப அனலாக இருக்குன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 100% வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ஹீட்டை வந்து வேகமாக வந்து ஒரு அரை மணி நேரம் கூலிங் ஆக வேண்டிய இடத்துல வந்து வெறும் 5 நிமிஷத்தில் வந்து கூலிங் ஆகிரும் இந்த தண்ணி அடிக்கிறதுனால வந்து. அதனால் வந்து இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ஏசியை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்ஜினுக்கு ஏர் ஃபில்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து ஏசிக்கு வந்து இந்த கேபின் ஃபில்டர், இந்த ஏசி ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து தயவுசெய்து வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசியில் வந்து ஃப்யூச்சரில் நாள்பட கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி செலவுகள் வந்து அதிகமாக வரும். அதனால் இந்த சம்மர்லேருந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏசியில் எந்த வகையான பிரச்சனைகளும் வந்து வராது. அதுக்கு மீறி உங்களுக்கு ஏசியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான தீர்வுகளை வந்து நான் சொல்கிறேன். அது சொன்ன பிறகு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிங்கன்னா தான் இந்த பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக வந்து தடுத்து நிறுத்த முடியும்.
இப்போ நான் சொல்ல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏசி சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாத உறவுகளுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். இதே மாதிரி நல்ல கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.